ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிற சிறுதானியத்தை வச்சு எப்படி மாவு அரைக்கணும், அதிலேருந்து இந்த தோசை, குழிப்பணியாரம், இட்லி எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஒரே மாவுலேருந்து இந்த எல்லா ஐட்டமே செய்ய போகிறேங்க. அரை கப் கேழ்வரகு எடுத்திருக்கேன், அரை கப் சோளம், அரை கப் சிவப்பரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அரை கப் திணை எடுத்திருக்கேன், அரை கப் முழு உளுந்து, அரை கப் கம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதில் தான் பயன்படுத்தணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எந்த அரிசி கிடைச்சாலும், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரி எந்த அரிசி கிடைச்சதுனாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இட்லி அரிசியை கூட எடுத்துக்கலாம். அளவுக்கு இந்த சின்ன டம்ளர் இருக்குங்க, இது 100 மில்லி தான். இந்த டம்ளர் நான் எடுத்துகிட்டேன். எல்லாத்துலேயுமே பூச்சி இல்லை தூசி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சிட்றோம். அதுக்கப்புறமா 2 டைம் கழுவுணுங்க. பாருங்கள், மொதல் தடவை கழுவுறப்ப அந்த லைட்டாக இருக்கும் பாருங்கள், பதர் மாதிரி இருக்கும்ல, அந்த தானியம் எல்லாம் மிதக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டு திரும்ப ஒரு தடவை கழுவிட்டேன். 2 டைம் கழுவிட்டேன். இப்போ இது ஊறணும். 3 to 4 hours ஊறணுங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நான் இட்லிக்கு மாவு அரைச்ச உடனே இதை நான் லாஸ்ட்டாக அரைச்சிருவேங்க. இப்போ இட்லிக்கு அரைச்ச கிரைண்டர் அப்படியே இருந்துச்சு. இதில் தான் நம்ம ஊற வச்ச மில்லட்ஸை போட்டு அரைக்கிறேன். 2 டைமாக போட்டு அரைக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட கரகரன்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அதை வலிச்சுட்டு இப்போ 2வது பாதியும் நான் போடுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்பப்போ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. பாருங்கள், 2வது டைம் நல்லா மசிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நான் வழித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இதில் நான் உப்பு சேர்க்குறேங்க. 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூனுங்க. இப்போ 6 டம்ளர் போட்டிருக்கேன், அதனால் 6 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணணும். கையை நல்லா கழுவிட்டு கையிலேயே தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். இப்போ ஃபுல்லாக அடியிலேருந்து எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சா ஃபுல்லாக பொங்கி வந்துடும். அதனால் இதுலேருந்து கொஞ்சம் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் நான் அள்ளி வச்சிட்றேன். அப்போ தான் பொங்கி வந்தாலும் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இந்த மாவு 6 to 8 மணி நேரம் ஆகணுங்க. ராத்திரி அரைச்சி வச்சுட்டு படுத்துங்க. காலையில் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு, நல்லா புளிச்சிருச்சு மாவு. இப்போ அரைச்ச மாவில் கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு உரித்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ பாருங்கள் நறுக்கி வச்சுட்டேன் வெங்காயத்தை. கொத்தமல்லி தலையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கியாச்சு. அப்புறம் வரமிளகாயை 2ஆக கிள்ளி வச்சுட்டேங்க. இப்போது வதக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்க்குறேன். இப்போது கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகாயும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கணுங்க. இப்போது 1/4 டீஸ்பூனு சால்ட்டு சேர்க்குறேன். அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்க்குறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் சுண்டி வரணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வதக்குனதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் நான் கொட்டிடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவு அப்படியே தான் இருக்குது, இட்லி பதத்தில் இருக்குது. இப்போ குழிப்பணியார கல்லை வச்சு சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஒவ்வொரு குழியிலையும். மாவு குழியில் ஒரு 3/4 வாசி ஊற்றினா போதுங்க, ஏன்னா திருப்பி போடணும், வேகணும் இல்லையா, அதனால். மாவு ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க, கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டோம்னாக்கா நல்லா வேகும். அப்போ நம்ம கொஞ்சம் ஹையில் வைக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேகணும், எல்லாமே வேகணுங்க. இப்போது மிடில் இருக்கிறத ஓரத்துக்கும், ஓரத்தில் இருக்க மிடிலுக்கும் போடுறேன். அப்போ தான் ஃபுல்லாக நல்லா வேகும். எல்லாமே செவந்து வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்றேன். இப்போ குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ் இட்லி பண்ண போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவுலேயே தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி துணி எடுத்து நான் இட்லி தட்டில் போட்டு வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் இருந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நான் இட்லி தட்டில் மாவு ஊற்றுறேன். அதுக்கு முன்னாடி ஊற்றி வச்சிடாதீங்க, இல்லைனா ஹார்ட் ஆகிடும் இட்லி. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ தான் நான் ஊற்றினேன் பிளேட்டில்.
இப்போ மூடி வைப்போம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுங்க வேகிறதுக்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நான் செக் பண்ணுறேன். ஒரு கருவேப்பிலை குச்சி எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சுங்க. அந்த துணி வந்து அந்த பிளேட்டோட பிடிச்சிட்ருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஓரத்தில் சைடில் கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும் தண்ணி விடுறேன். இப்போ எடுத்தோம்னா இட்லி பாருங்கள் அப்படியே ஈஸியாக வரும். நல்லா ஸ்மூத்தாக அப்படியே ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட இந்த இட்லியை சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ் தோசை செய்ய போகிறேங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவுலேயே கொஞ்சமாக தனியாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் பாருங்கள் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லும் நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு நான் ஊற்றுறேன். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றிக்கோங்க. இது நல்லா மூடி வச்சிட்டிங்கனாக்கா சீக்கிரம் வேகுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போடுறேன். இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், சிறுதானியத்துலேயே ஒரே மாவுலேயே நம்ம குழிப்பணியாரம், தோசை, இட்லி எல்லாமே செஞ்சுட்டேன். இதை உங்களுக்கு பிடிச்ச சட்னியோ அல்லது சாம்பாரோடையே சாப்பிடுங்க. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.